ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது ததாஸ்து. இப்பொழுது நான் ஃபிசிக்ஸ் இன் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பௌத்த சாஸ்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், இயல்பியல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாகம் 4 தமிழில். அப்பொழுது நான் கடந்த 3 பாகங்களில் கூறுகின்றேன், எப்படி அந்த தத்துவங்கள் நம்முடைய பிரபஞ்சத்தின் பௌத்த சாஸ்திரம், அது வேதவியல்வா இயல்பியல்வா எல்லாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி அழகாக வருகின்றது. குறிப்பாக கருங்குழி என்றார்கள், கருங்குழியும் சொல்லுங்கள், பிளாக் ஹோல். அதை கண்டுபிடித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த கருப்பு குழியில் எப்படி இருக்கும்னாக்கா ஒரே இருட்டு, அது ஆதான பாகுவாக இருக்கும், அப்படியே ஈர்ப்பு சக்தி தான் அது. நம்ம மில்கி வே என்று பாலை வழி என்று கூறப்படும் இந்த மண்டலத்தில் நான் கூறியது போல் 100 பில்லியன் 100 பில்லியன் சூரியன்கள் இருக்கின்றார்கள். 10,000 கோடி சூரியன்கள் இந்த மண்டலத்தில் இருக்கின்றார்கள் என்று விஞ்ஞானிகளால் கணக்கெடுக்கப்பட்டது. அது மத்தியில் இருப்பதனால், அதனுடைய காந்த சக்தியினால் தான் நம்முடைய சூரியன் அவனுடைய 9 குழந்தைகளுடன் அதை சுற்றி கொண்டு வருகின்றான். அது ஏதோ கணக்கில் சொல்லுகின்றார்கள் 232 பில்லியன் லைட். இந்த லைட் இயர்ஸ் அல்ல, இந்த வருஷம் நம்ம உலக வருஷம். ஒரு வருஷங்கிறது, நம்முடைய உலக வருஷங்கிறது ஒரு நாளைக்கு சூரியனை ஒரு வாட்டி சுற்றின, தன்னுடைய கோளிலே ஒரு வாட்டி அந்த உலகம் சுற்றினா அது ஒரு நாள். சூரியனை சுற்றி முழுவதும் சுற்றி இருப்பிடத்திலே சேருவதென்றால் ஒரு வருடம். அதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த கருங்குழி என்பது மத்தியில் இருப்பதனால் எல்லா 100 பில்லியன் சூரியன்கள் அதை சுற்றி எல்லாமே சுற்றுதான். சக்கரம் தான், அதான் சக்கரபாணின்னு சொல்றாங்க பகவானை. சக்கரம் தான், அந்த பேர் சக்கரபாணியே சக்கரம். சக்கரத்தை ஏன் சொல்லணும்? அப்போ அது நம்ம எங்கெல்லாம் பார்த்தோம்? உதாரணமாக சதுர்மூர்த்தியெல்லாம் பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தோம். இப்போ கஹனக குஹ எல்லாம் பார்த்தோம், குப்தக அப்படிலாம் பார்த்தோம், மறைந்திருக்கும். இப்போ மேலும் சில வாசகங்கள் சொல்கிறேன். 41 கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹ. இங்கேயும் கஹனோ குஹ வரும். கர்த்தாவும் அவர் தான், விகர்த்தா அவரை உண்டாக்கினவரும் அவர் தான், கர்த்தாவும் காரியமும் செய்யப்பட்டவரும் அவர் தான், கரணமும் காரியமும் எல்லாம் அவர் தான். ஆனால் இந்த கஹனோ குஹ, அதான் இருட்டான கஹனங்கிறது இருட்டான பெரிய குழி, குஹ குழி, பிளாக் ஹோல் தான் அதுக்கு பேர். பகவான தெய்வத்தை மகாவிஷ்ணுவை ஏன் இப்படி பீஷ்ம பிதாமகர் வர்ணிக்கணும்? சாதாரணமாக பகவான் எப்படி வர்ணிப்பாங்க? நீ ரொம்ப நல்லவன், கருணை மிகுந்தவன், அன்புடையவன், எல்லா சக்திகளும் உடையவன், பிறப்பு இருப்புகளை எல்லாம் படைக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன், அத்தனை சக்திகளும் கை, அதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி கருங்குழி ஆனவன், டீப் குகையாக இருக்கப்பட்டவன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த கருங்குழி இருக்கு பாருங்க, இது நிறைய இருக்கும். இப்போ நம்ம ஒரு மண்டலம் மில்கி வே பாலை வழியில் மட்டும் அல்ல, பக்கத்து கேலக்சி பேர் ஆண்ட்ரோமிடா கேலக்சின்னு சொல்கிறாங்க. பக்கத்து கேலக்சி மண்டலம், அதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 100 பில்லியன் சூரியன்கள் அதுலேயும் இருக்குது. அது ஒரு வீடு, ஒரு இடம். என்ன ஆச்சரியம் பாருங்க. அதான் இந்த அமூர்த்தின்னு நான் சொன்னேன். இந்த நடுவில் இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இருக்கு, மூர்த்தியும் இருக்கு, ஆனால் அமூர்த்தியாக இருக்கும். ஏன் வெளிச்சம் தெரியல? ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த வெளிச்சம் அதில் அடித்து நமக்கு அது பிரதிபலிக்கிறது. இல்லாட்டி போனால் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இருக்கு, அமூர்த்தியாகவும் இருக்கு. மூர்த்தின்னு ஒன்று இருந்தால் தான் அது தெரியுது. அதான் மூர்த்தியும் சொல்கிறாங்க, அமூர்த்தியுங்கிறாங்க. அதுதான் சதா ஆனனங்கிற. சதா ஆனனங்கிறது என்னது? ஃபேஸ்னா என்ன? இருட்டில் இருந்தால் என் மூஞ்சி எப்படி தெரியும்? தெரியாது. லைட்டு வேணும், ஆனால் நான் என் மூஞ்சியும் வேணும். அப்போ தான் நான் ஒரு மூஞ்சின்னு உங்களுக்கு தெரியும். என் பேரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக, மூர்த்தியாக உங்களுக்கு தெரியும். வெறும் இருட்டாக இருந்து நான் இருந்தாலே மூஞ்சி தெரியுமா? தெரியாது. இல்லை வெளிச்சம் இருந்துட்டு மூர்த்தியே இல்லாமல் இருந்ததுனாக்கா அது இருட்டாக தான் தெரியும். இந்த கணக்குகளை ரொம்ப அழகாக அவர்கள் கூறுகின்றார்கள். 41 இருக்கு. இப்போ 89 வாசகத்தை எடுத்துட்டோம்னா மகா ஹிருதக, மகா கர்த்தக, ககன இல்லை கர்த்தக, மகாபூதக. கர்த்தக என்ன? வெறும் குழி, மகா குழி. அதுக்கு தான் கர்த்தம் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். மகா குழி, மகாபூத, எல்லா பஞ்சபூதங்களிலும் அவர் தான் மகாபூத. எல்லா மேட்டர், எனர்ஜி அண்ட் மேட்டர் தான் ஐன்ஸ்டீனுடைய கால்குலேஷன்.
எயின்சி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தை நான் கணக்கு மூலமாக வடிவத்தில் நான் போட்டு காட்டிடலாம். அதனால தான் அவர் E = mc² போட்டார். 2 தியரி எழுதினார், ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதில் ஜென்ரல் தியரியில் தான் நினைக்கிறேன் அவர் சியை ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது கண்டுபிடிச்சாங்க. சரி, இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் இந்த வாசகத்துக்கு வாங்க 89க்கு வாங்க. சஹஸ்ரார்ச்சி சப்தஜிஹ்வஸ் சப்தைதா சப்தவாஹனஹ. சப்தங்கிறது 7 சம்ஸ்கிருதத்தில், அஷ்டங்கிறது 8, நவங்கிறது 9, தசங்கிறது 10. சஹஸ்ர அத அர்ச்சிஷ்மான சும்பம், அர்ச்சக அர்ச்சிக இதெல்லாம் எந்த குறிக்கிறதுனா இஃபல்ஜன்ஸ், அதாவது ஒளி, பிரகாசம். அந்த பிரகாசம் நிறைய இருக்கு இந்த பிரபஞ்சத்தில். பகவான் அவர் தான். அந்த பிரகாசங்கள்லாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அது ஓகே, அது ஓகே. ஆனால் அடுத்த பதத்துக்கு வாங்க. சப்த ஜிஹ்வா, 7 நாக்கு. வெளிச்சத்தை சொல்லி, அதாவது ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. ஒரு வெளிச்சத்தை நம்ம ஒரு கண்ணாடி இது மூலமாக நம்ம அமிச்சோம்னா 7 விதமாக அது பிரியும், ரேஸ் கலர் காட்டும். இப்போ இதில் ஆங்கிலத்தில் இப்போ நவீன பௌத்த சாஸ்திரத்தில் காமா ரேஸ் 1, எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள் லைட் நம்ம பார்க்கக்கூடியது, இன்ஃப்ராரெட் ரேஸ் 5, மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு 7 இருக்கு. பேர் வச்சிருக்காங்க. காமா ரே, அந்த ரே, மைக்ரோவேவ் பேர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த சப்த ஜிஹ்வா, அந்த நாக்கு, அந்த அக்னி பகவானுடைய 7, அவருடைய நாக்குங்கிறது நீங்க பாயக்கூடிய வெளிச்சம் அப்படி போட்டு அதுக்கு 7 இருக்கு. சப்த ஜிஹ்வா. அப்புறம் பாருங்க சப்தைதா, சப்த ஏதா, அது அப்படியே விரியறது, அது எக்ஸ்பேண்ட் பண்றது, பெருகி போகின்றது. ஒரு இடத்துல அப்படி நிற்கிறது இல்லை. வெளிச்சங்கிறது அப்படியே பெருகின்ற டிராவல். என்ன ஸ்பீடில்? 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு வினாடிக்கு அப்படி போகுது. அது 1,86,000 மைல் ஒரு வினாடிக்கு. அதுதான் ஏதாங்கிறது சம்ஸ்கிருதத்தில் 7. இந்த 7க்கும் ஏதானுங்கிறது என்னன்னா விரியறது, பெருகிறது, பெருகிக்கொண்டே போகின்றது, ஏதாகம்பாங்க. அது 7. சப்த ஏதா. சப்த வாகனம், அதுதான் வாகனம். அந்த 7ம் வாகனம். வாகனம் உங்களுக்கு தெரியும். வாகனத்தில் போறியாப்பா, காரில் போறியா? வாகனங்கிறது கொண்டு செல்லுதல். அப்போ இந்த பிசிக்ஸ், இந்த பௌத்த சாஸ்திரத்தை, இந்த வேத இயல்பியலை எவ்வளவு தெளிவாக அவர்கள் தெய்வத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த சரிபட்ட அந்த பதங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து வர்ணிக்கிறார்கள். ஏன் சப்தத்துக்கு பதிலாக 7க்கு பதிலாக அஷ்டம் சொல்லாமே, 8 சொல்லாமே? இப்போ விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே நம்ம முன்ன பார்த்தோம், விபாகம் 1, 2, 3லலாம் சதுர்மூர்த்தி, 4 உபயோகம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல, அந்த தருணத்தில், அந்த ஸ்தானங்கள் எல்லாம் அவங்க 4 என்ற எண்ணை உபயோகப்படுத்தி அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் என்கிற சக்தியை எப்படி அது 4ஆக இருக்கின்றது, 4 மூர்த்திகளாக இருக்கின்றதுன்னு. இங்கேயும் அப்படியே 4 எடுக்கலை. இவங்க அக்னியை பற்றி கூறுகின்றார்கள். நீ அக்னிடா, ஆனால் அந்த அக்னி எஃபல்ஜன்ஸு நீ தான், லைட்டு நீ தான், அந்த 7 காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் எல்லாம் நீ தான். சப்த ஜிஹ்வா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போற. சப்த ஏதாக. அதனால இப்போ சப்த ஏதாங்கிறது இலக்கணம் சப்தைதான் இருக்கும். இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு A + A becomes I, அதனால சப்தைதான்னு வரும். அது இலக்கணம், விட்டுருங்க. ஸோ அது 7 மாதிரி நீ விரிவாய் பெருகி கொண்டே போகின்றாய். சப்த வாகனத்தில், சப்த வழிகாட்டியில், அந்த பிரயோகங்களில் போகின்றாய். ஏன்னா காமா ரேஸ்ன்னு எடுத்துக்கொண்டே இருக்கலாம்னால் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி ரொம்ப செருது, இப்படின்னு தான் இருக்கும். அதனால அதனுடைய எனர்ஜி ஜாஸ்தி. இதே தருணத்தில் கடைசியாகப்பட்ட நீங்கள் அந்த ரேடியோ வேவ்ஸ் எடுத்தாங்களா, அது அப்படியே மைல் கணக்கில், லட்சக்கணக்கில் மைல் அப்படி நீளம் போயின்னு இருக்கும் ஒரு வேவ். அதுக்கு அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இல்லை, இப்படி வராது. அது கடைசி காமா ரே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே. அதான் எக்ஸ்ரே ரொம்ப எடுக்கக்கூடாதும்பாங்க சாதாரணமாக, ஏன்னா ஹீட்டு புற்றுநோயில் கொண்டு விடலாம் சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப ஹீட்டு. கொஞ்சம் கம்மி அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட் நம்ம உலகத்தை பாதிக்கிறது. அதனால தான் அந்த மேக்னெட்டிக் சுழல், ஒரு பாம்பு போன்ற சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இடங் அப்படின்னு நான் சொன்னேன் நான் போன இதில்.
ஸோ அதனால் ஒரு காமாரேனா இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் நீங்கள் சிலவாட்டி டிவி கெட்டு போச்சுன்னா இப்படி வர மாதிரி. அது அவ்வளோ ஃப்ரீக்வன்சி, அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். சின்னது செருது, ஆனால் ஹீட்டு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மி எக்ஸ்ரே, அதுவும் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி அல்ட்ரா வயலட், அதுவும் இப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியான அந்த ரேடியோ வேவ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீளமாக ஒரு கயிறு மாதிரி இப்படி போகும். அதுக்கு ஹீட்டு கிடையாது, ஆனால் லென்த்து ஜாஸ்தி, நீளம் ஜாஸ்தி. அப்போ இதை வர்ணிக்கிறதுக்காக சரியாக அந்த சப்தத்தை எடுத்துட்டு வந்தாங்கங்கிறேன் நான். ஏன்னா வேதங்களில் மந்திரமே இருக்கு, அக்னி மந்திரமே இருக்கு. சப்ததே அக்னே சமிதஹ சப்த ஜிஹ்வா சப்த ரிஷயஹ சப்ததாமா பிரியாணி சப்தஹோத்ரா சப்ததாத்வா யஜந்தி சப்தயோனிஹிர் ஆவ்ருணஸ்வ கிருத்தேன ஸ்வாஹா அப்படின்னு இருக்கு. அதுலேயும் பாருங்க, சப்தத்தே அக்னே 7 தான், சப்த ஜிஹ்வா 7 நாக்கு, சமிதிங்கிறது எரிபொருள் இருக்கு. நியூக்ளியர் ஃபியூஷன் லைட்டுக்குள்ளே இருக்கலாம். அந்த ஃபோட்டான்ஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. சூரியனுக்குள்ள நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்றோட ஒன்றா சேர்றதுனால வெடிக்கிறது, சக்தி உண்டாக்குறது, வெளிச்சம் வருது. வெடிச்சு நம்ம சிதறணும்னா யூரானியம் அயனுக்கு மேலே உங்களுக்கு யூரானியம் 235 அடிச்சா அது ஃபிஷன்பாங்க. அது வெடிச்சு வரைச்சா எனர்ஜி வருது, சூரியனுக்கு சேர்றச்சா எனர்ஜி வருது. ஸோ சூரியன் ஒரு சமிதியாக கிரியேட் பண்ணுறான், சமிதி ஃபியூல். சப்ததே அக்னே சமிதஹ சப்த ஜிஹ்வா 7 ஜிஹ்வா நம்ம சொன்ன மாதிரி. சப்த ரிஷய, நீ 7 ஸ்பெக்ட்ரத்துக்கும் எலக்ட்ரோ மேக்னெட் ஸ்பெக்ட்ரத்துக்கும் காமா ரேஸ், எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட்னு சொல்கிற. நம்ம வேதத்தில் என்ன சொல்றது? சப்த வியாகிருதீனாம் யாரெல்லாம்? அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கீரசர் 7 சப்த ரிஷய. இந்த சப்த ஜிஹ்வாக்கு அக்னிக்கு சப்த ரிஷய சப்ததாமா பிரியாணி. அந்த இடத்துலேருந்து வரத்துக்கு அவங்களுக்கு பிரியம், அந்த இடத்துலேயே அவங்க போயிடலாங்கிறாங்க. அப்படின்னா இன்னொரு ஆராய்ச்சி சொல்றது, இந்த உலகம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஷ்ரிங்கேஜ் வரும், கிரேட் ஷ்ரிங்கேஜ். இப்போ கிரேட் எக்ஸ்பான்ஷனில் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சக்தி குறைஞ்ச உடனே அந்த மத்தியத்தில் இருக்கிற அந்த கிராவிட்டிக்கு, அந்த ஈர்ப்பு சக்தி குறைவாச்ச எல்லாம் ஜாஸ்தியாகச்ச இழுக்க ஆரம்பிச்சிடும். இதோடைய சக்தி இதுகளை அதை மீறிட்டு வெளியில் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுகளுடைய சக்தி, இதுடைய கிராவிட்டி ஜாஸ்தியாகிறச்சா அது இதுடைய சக்தி, அதாவது கிரகங்கள், மண்டலங்கள், 100 மில்லியன்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் திருப்பி பின்னாடியே வரும். ஒரு நீங்கள் பந்தை தூக்கி மேலே போட்டிங்கன்னா உங்கள் ஃபோர்ஸ் பிரகாரம் மேலே போய்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு சக்தியை மீறி. ஆனால் அது திருப்பியும் சக்தி இழந்தோம்னா திருப்பியும் இதோடைய ஜாஸ்தி, இந்த சக்தியில் உலக புவி சக்தியில் அது அப்படியே புவி ஈர்ப்பு சக்தியில் அப்படி திருப்பி விழுந்துடும். அதே மாதிரி போன கிரகம் வெடிச்சு சிதறி போன கிரகங்கள்லாம் திருப்பியும் சுருக்கத்தில் வந்துடும். அதுதான் அந்த சப்ததாமா. அது எங்கேருந்து இறங்கி வெளியில் வருதோ அந்த 7 சப்த ஜிஹ்வா அந்த அக்னி, அங்கேயே போகிறோம். சப்ததாமா, அதுக்கு யஜந்தி. சப்த யோனிஹிர். இப்போ சப்த யோனிஹிர்னா என்ன? ஹோத்திரங்கிறது ஒரு யாகம்னு பேர் வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது அக்னி ஹோத்திரலாம் நிறைய இருக்குது. நாங்கள்லாம் நிறைய சவிதாதானங்கள் மாதிரி நிறைய உபாசனங்கள், நிறைய ஹோமங்கள் பண்ணுவோம். அப்போது அந்த சப்தஹோத்ரா சப்ததாத்வா யஜந்தி, அந்த அதுடைய இருப்பிடத்துக்கே வர்ற மாதிரி யஜந்தி. யஜ்யத்திலிருந்து, யஜ்ங்கிறது யஜ்யம்னு சொல்லலாம், யாத்திங்கிறது போகிறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில், கோயிங். யஜந்தி சப்த யோனிஹி, யோனிஹினா கர்ப்பப்பை. அப்போ அந்த 7 கர்ப்பப்பை இந்த டாட்லேருந்து அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அதுலேருந்து வந்திருக்கு அந்த பிக் பேங், அந்த இன்ஃபைனைட் புள்ளி அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து தான் வெடிச்சு சேருது உலகம் உண்டாத. முதல் 3 மினிட்ல எல்லாம் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்டர் கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்ட். பொருள்களோ அந்த வஸ்திரங்களோ வஸ்துக்களோ மூலங்களோ ஒன்றுமே உற்பத்தியும் செய்ய முடியாது, அழிக்கவும் முடியாது. உருவங்கள் மாறிக்கொண்டே போகும். அதுதான் அது ஒரு கணக்கு. அதனால சப்த யோனிஹிர் அதை செலக்ட் பண்ணிட்டு கிருத்தேன ஸ்வாஹா, கிருத்தேன ரிணஸ்வ ஸ்வாஹாங்கிறது ஒரு புக் மந்திரம். அது ஒரு எக்ஸ்கிளமேஷன் ஆங்கிலத்தில் கூறுவாங்க. ஓஹோ, அப்படியே அந்த ஸ்வ அப்படியே அவருக்கு கொடுக்கறது, அக்னி பகவானுக்கு கொடுக்கறது. அந்த சின்ன சைஸில் சிறுமையில் பகவானை வேண்டிக்கிறது, அக்னி பகவானை.
அப்போ இதெல்லாம் கொண்டு வராங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். சஹஸ்ரார்ச்சி சப்த ஜிஹ்வா சப்தைதா சப்தவா ஏன் கொண்டு வரணும்? 7 ஏன் கொண்டு வரணும்? அக்னிக்கு அதுதான் கேரக்டர், அதுதான் அவருடைய சரித்திரம், குணாதிசயங்கள். எவ்வளோ அழகாக கொடுத்துருங்க பாருங்க, எவ்வளவு நாலேஜபிளாக, எவ்வளவு அறிவு ஆராய்ச்சி மூலமாக. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அதெல்லாம் அப்படியே மறந்து இந்த ஒரு 1000-1200 முன்னாடி நல்லா டர்க்கியிலேருந்து வந்தாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாங்க, அப்புறம் வெள்ளக்காரன் இங்கிலாந்துலேருந்து வந்தான், எல்லாம் போட்டு மசாலா பண்ணி எல்லாருக்கும் இது நானா நீயான்னு அப்படியே கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்கிற. ஏன்னா அஹிம்சா, நம்ம தேசத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அஹிம்சை தான். அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் சரி, அஹிம்சா குணம் ரத்தத்தில் ஓடுறது. இதோட நிறுத்திக்கிறேன் இந்த விவாகத்தை. மீண்டும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுப மங்களம். ஹரி ஓம்.